அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற பாடப்பகுதி இயல் 5 வாழ்வியல் திருக்குறள். அதில் நமக்கு தெரிந்து வினையாடல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து 2 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். பொருள் பாருங்க. செயலாற்றும் திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும். செயலாற்றும் திறன் உடையவன் யார் அந்த செயலை நல்லா செய்வாங்க அப்படிங்கிறவங்களையும் செய்ய வேண்டிய எந்த செயலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் அந்த செயல் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து செய்தல் வேண்டும். இப்போ ஒரு செயல்னால் யார் அந்த செயலை செய்வாங்க, அந்த செயலை எப்படி செய்யணும், அந்த செயல் செய்வதற்குரிய காலம் நேரம் எந்த நேரத்துக்குள்ளே அந்த செயலை செய்யலாம் அப்படின்னு என்ன பண்ணும், ஆராய்ந்து செய்தல் வேண்டும். அதுதான் செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலாற்றும் திறன், அந்த செயலை செய்வதற்கு திறனுடையவங்க யாரு அப்படின்னு ஒருவரை தேர்ந்தெடுக்கணும். அவரிடம் எந்த செயலை நாம் அவரிடம் கொடுக்கணும் அப்படின்னு அவரிடம் கொடுக்கணும். அந்த செயலை செய்வதற்குரிய காலத்தை இதையெல்லாம் என்ன பண்ணணும், நாம் ஆராய்ந்து செய்தல் வேண்டும். அடுத்தது இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். இச்செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். இப்போ ஒரு செயல் இருக்குது அப்படின்னா அந்த செயலை இவங்ககிட்ட கொடுத்துட்டா அந்த வேலையை நல்லா முடிச்சிருவாங்க அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு செயல் செய்யணும், ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா இவரிடம் கொடுத்தா அந்த வேலையை இவர் தெளிவாக முடிச்சிருவார் அப்படின்னு நாம் யாரிடம் நம்புகிறோமோ அவர்களிடம் அந்த செயலை ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அதான் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். இந்த செயலை இவன் செஞ்சிருவான் அப்படின்னு நம்ம செய்து முடிப்பார் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து அந்த செயலை அவரிடம் நாம் கொடுத்து விட வேண்டும். அடுத்தது செங்கோன்மை. ஓர்துகண் நோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வஃதே முறை. ஓர்ந்துகண் நோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வஃதே முறை. பொருள் பார். எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும். ஒரு சிறந்த மன்னனுக்கு எந்த பக்கமும் நாம் ஒரு பக்கம் இப்போ 2 பேர் ஒரு முறையிடுறாங்க அப்படின்னா மன்னனிடம் 2 பேருடைய கருத்தையும் கேட்டு சரியான நீதி வழங்க வேண்டும். யாரிடமும் எந்த பக்கமும் சாயாமல் நடுவு நிலைமையோடு அரசர் நின்று நடத்துவது தான் சிறந்த ஆட்சியாகும், அரசருடைய ஆட்சி. அடுத்தது பாருங்க. இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின். பாருங்க பொருள். உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்ற. உலகத்து உயிர்களை எல்லாம் காப்பாற்றுபவர் யார்? அரசர். அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். அரசரை எது காப்பாற்றும்? அரசர் குற்றமில்லாத நீதி தவறாத ஆட்சி நடத்துகிறார் இல்லையா, அந்த நீதி தான் யாரை காப்பாற்றும் அப்படின்னா அரசரை காப்பாற்றும். உலகத்து உயிர்களை காப்பாற்றுபவர் யார்? அரசர். அவரை எது காப்பாற்றும்? குற்றமற்ற ஆட்சி அரசரை காப்பாற்றும். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்தது வெறுவந்த செய்யாமை. தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு
ஒறுப்பது வேந்து. பொருள் பார். ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசருடைய கடமையாகும். ஒரு நாட்டிற்கு ஆட்சி செய்பவர் யார் அப்படின்னா அரசர். அந்த அரசர் அந்த நாட்டில் உள்ள மக்கள் தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா, ஒரு மனிதர் தவறு செஞ்சால் அவருடைய குற்றத்தை ஆராய்ந்து அவருக்கு என்ன பண்ணணும், அந்த குற்றம் செய்யாதவாறு அந்த குற்றம் செஞ்சவரை தண்டிப்பது தான் யாருடைய கடமை, அரசருடைய கடமை ஆகும். அதான் சொல்கிறாங்க, தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து. பாருங்க, தெரிந்து வினையாடல் செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயலாற்றும் திறமை உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும். அடுத்தது, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். இச்செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் என்ன பண்ணணும், நாம் ஒப்படைக்க வேண்டும். செங்கோன்மை பாரு. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வஃதே முறை. பொருள். எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும். இறைக்காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைக்காக்கும் முட்டாச் செய்யின். உலகத்து உயிர்களையெல்லாம் அரசர் காப்பாற்றுவார், அவரை அவரது குற்றமற்ற ஆட்சியானது காப்பாற்றும். அடுத்தது, வெறுவந்த செய்யாமை. தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து. பொருள். ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசரின் கடமையாகும். என்ன மாணவர்களே, திருக்குறளில் இப்போ நாம் பார்த்த 5 குறள், அதனுடைய பொருள் எல்லாம் நன்றாக புரிந்ததா மாணவர்களே? இக்குறளை நன்றாக படித்து பொருளையும் நன்றாக படித்து பாருங்கள் மாணவர்களே. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.